بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسل إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனை நாம் புகழ்கின்றோம், அவனிடமே நாம் உதவி தேடுகின்றோம். அல்லாஹ்வுக்கு வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை எதுவும் இல்லை என்பதாக சாட்சி கூறுகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் என்பதாகவும் சாட்சி கூறுகிறோம். அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகில உலக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும்படியாக அனுப்பி வைத்தார். யா அல்லாஹ், உனது அருளையும் உனது நல்வளங்களையும் சாந்தியையும் சமாதானத்தையும் உனது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், வழித்தோன்றல்கள், அவர்களுடைய தோழர்கள், இன்னும் எல்லா மூமின்களுக்கும் உரித்தாக்குவாயாக. நிச்சயமாக பேச்சில் மிக உண்மையானது அல்லாஹுவின் வேதம், வழிமுறைகளில் மிகச் சிறந்தது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. காரியங்களில் மிக கெட்டது இந்த மார்க்கத்தில் புதுமையாக உருவாக்கப்பட்டது. புதுமையாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகும். இன்றைய நம்முடைய தலைப்பு வெற்றியாளர் யார் என்பதாகும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உள்பக்கமைக்கு உள்ளருங்க. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்வியையும் இந்த கேள்வியின் பதிலையும் நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வெற்றி என்றால் என்ன? உண்மையான வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் வைத்திருக்கின்றான்? யார் வெற்றியாளர்? இந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக நாம் தெரிந்து வைத்திருப்பது நமக்கு இன்றியமையாத ஒன்றாகும். இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்களை பார்த்து நாம் இன்று ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையின் செல்வமும் செழிப்பும் யாருக்கு குவிந்து விட்டதோ, யாரிடம் ஒன்று சேர்ந்து விட்டதோ, அவரை நாம் வெற்றியாளர்கள் என்பதாக எண்ணி வைத்திருக்கின்றோம். யார் பெரிய பட்ட படிப்புகளை படித்து விட்டார்களோ, அல்லது இந்த உலகத்தில் பெரிய பதவிகளை வகிக்கின்றார்களோ, அல்லது பெரிய செல்வ செழிப்புக்கு உரித்தானவர்களாக ஆகிவிட்டார்களோ, அவர்களை பார்த்து ஏங்குகின்றோம். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைந்து விட்டார்கள் என்பதாக நாம் பெருமைப்படுகின்றோம். நம்மை பற்றி அவை நம்மிடத்தில் இல்லை என்றால் கை செய்தப்படுகின்றோம். அது போன்ற வெற்றி நம்மிடத்தில் இல்லை என்பதாக. ஆனால் உண்மையில் அதுவெல்லாம் வெற்றியாக ஆக முடியுமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் உண்மை நிலையை பற்றி அவனுடைய அருள்மறையிலே சொல்லுகின்றான்.
சூரா ஆல இம்ரானின் 14வது 15வது 16வது வசனத்திலே அல்லாஹ் கூறுவதை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக எடுத்துச் சொல்கின்றான். இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்த நிலையை நமக்கு விவரிக்கின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. الله تعالى சொல்லுகின்றான், மக்களே உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது உண்மையில் அவை அலங்காரம் அல்ல, உண்மையில் அவற்றில் அழகு என்பது கிடையாது, உண்மையில் அவற்றில் வெற்றி என்பது கிடையாது. மாறாக உங்களுக்கு அப்படி ஆக்கப்பட்டுள்ளது. ஸுய்யின லின்னாஸ், அலங்காரமாக உங்களுக்கு ஆக்கப்பட்டுள்ளது. எது ஆக்கப்பட்டுள்ளது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பட்டியலை சொல்கின்றான். ஹுப்புஷ் ஷஹவாத், உங்களுடைய ஆசையை அடைந்து கொள்ளும் வெறி, உங்களுடைய இச்சைகளை அடைந்து கொள்ளும் அந்த வெறி, அந்த தேட்டம் உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கின்றான், உங்களுக்கு எதன் மீதெல்லாம் இந்த உலகத்திலே ஆசை ஏற்படுகின்றது. இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் எதன் மீதெல்லாம் தேட்டம் ஏற்படுகின்றது, எதன் மீதெல்லாம் அவருடைய நாட்டம் செல்லுகின்றது, எதுவெல்லாம் அவரை இந்த உலக வாழ்க்கையிலே கவர்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே முதலாவதாக சொல்லும் பொழுது மினன் நிசா, பெண்களின் பிரியம், பெண்களின் ஆசை உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வல் பனீன், ஆண் மக்களின் செல்வம், ஆண் குழந்தைகளின் ஆசை உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة, தங்கம் வெள்ளியின் குவியல்கள், அவற்றை நேசிப்பது உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மினல் ذهب والفضة والخيل المسومة, அடையாளமிடப்பட்ட உயர்ந்த ஜாதி குதிரைகள். இன்றைய நம்முடைய காலத்தில் சொல்வதாக இருந்தால் அழகழகான வாகனங்கள், உயர்ந்த ரக கார்கள், நாம் இன்று வாகனமாக பயன்படுத்துவதற்குண்டான சாதனங்களை சொல்லலாம். வல் அன்ஆம், கால்நடைகள், வல் ஹர்ஸ், விவசாயங்கள். இந்த பட்டியலை அல்லாஹ் சொல்லுகிறான். இவற்றை நேசிப்பது, இவற்றின் மீது மோகம் கொள்வது உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது. அப்போது அல்லாஹ் என்ன சொல்ல விரும்புகின்றான்? உண்மையில் இவையெல்லாம் அலங்காரமான ஒன்று கிடையாது, மாறாக உங்களுடைய கண்ணுக்கு அப்படி அலங்காரமாக ஆக்கப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த ஒன்று அழியக்கூடியதோ, எந்த ஒன்றின் நிலைமை மாறக்கூடியதோ அது உண்மையில் அழகுள்ளதாக ஆக முடியாது. நம்முடைய கண் பார்வைக்கு அப்போது வேண்டுமானால், அந்த நேரத்திற்கு வேண்டுமானால் அது அழகாக இருக்கலாம், அழகாக ஆக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த வாகனத்தை புதிதாக நாம் வாங்கும் போது, அந்த வாகனத்தை புதிதாக நாம் விலை கொடுத்து வாங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அழகு, அதில் இருக்கக்கூடிய கவர்ச்சி, அதை வாங்கி சில வருடங்கள் ஆனதற்கு பின்பு இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. மேலும் அந்த வாகனம் ஒரு வாகனமாக ஆக்கப்படுவதற்கு முன்பதாக, அந்த வாகனத்தினுடைய உருவம் அதற்கு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அதனுடைய அந்த அடிப்படைகளை பார்த்தால் அதுவும் ஒரு அழகற்றதாகத்தான் இருக்கும். அவற்றை ஒன்று சேர்க்கும் பொழுது, அவற்றிற்கு நிறம் கொடுக்கும் பொழுது, அவற்றை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் பொழுது அது இப்போது நமக்கு அழகாக தெரிகின்றது. உண்மையில் அவற்றில் அழகு என்பது கிடையாது, அவை அழகாக ஆக்கப்படுகிறது. எனவேதான் அதை அதனுடைய நிலையிலே நாம் விட்டுவிடும் பொழுது சில காலங்கள் மாற, சில காலங்கள் உருண்டோடியதற்கு பின்பு அதனுடைய உண்மை உருவம் வெளிப்பட்டு விடுகின்றது. இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தின் நியதியை படைத்து வைத்திருக்கின்றான். ஒரு ஆணுக்கு ஒரு வாலிப பெண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணின் மீது ஆசை ஏற்படுகின்றது. அந்த பெண்ணை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற இச்சை அவனது உள்ளத்திலே பிறக்கின்றது. அதுபோன்று ஒரு வாலிப பெண்ணுக்கு ஒரு வாலிப ஆணை பார்க்கும் பொழுது அந்த ஆணை தான் கணவனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகின்றது. இந்த அழகு, இந்த அலங்காரம் உண்மையானது என்று சொன்னால் இவர்களிலே இது நிரந்தரமாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் யதார்த்தமாக அதை உணர்கின்றோம். யாருடைய வாலிபமும் யாருக்கும் நிரந்தரமானதல்ல.
இந்த அழகு, இந்த கவர்ச்சி நிரந்தரமானது கிடையாது. இதே இந்த வாலிபமான பெண் இவருடைய 60 வயதை அடையும் பொழுது இவருடைய அழகு, இவருடைய அலங்காரம், இவருடைய கவர்ச்சி அனைத்தும் மாறிவிடுகின்றது. இப்போது அவரை பார்த்தால் யாருக்கும் ஆசை ஏற்படாது. 20 வயது 30 வயதிலே ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி, ஒரு ஆணுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அவருடைய 60 வயதை அடைந்த பொழுது அந்த முகத்திலே அது காணப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையின் முதல் நிலையை அலங்காரமாக வைத்து சோதிக்கின்றான். சின்ன பிள்ளைங்களை வெளியே அனுப்பிடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனை சோதிக்கின்றான். சோதிப்பதற்காக வேண்டி இந்த அலங்காரங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா. இந்த பூமிக்கு மேல் உள்ளதை நாம் அதற்கு அலங்காரமாக படைத்திருக்கின்றோம். வ இன்னா லஜாஇலூன மா அலைஹா ஸஈதன் ஜுருஸா. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அந்த நாளையில், அந்த காலத்தில் இவை அனைத்தையும் நாம் காய்ந்த சருகுகளாக, குப்பைகளாக மாற்றி விடுவோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகத்தின் யதார்த்த நிலையை அல்லாஹ் சொல்லுகின்றான். எது இன்று நமக்கு அலங்காரமாக தோன்றுகின்றதோ, எது இன்று நமக்கு அழகாக நமது உள்ளத்தை கவரக்கூடியதாக, நம்முடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக தோன்றுகின்றதோ அதனுடைய உண்மை நிலை அப்படி கிடையாது. அது மாறக்கூடியது, அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே கூறியிருக்கக்கூடிய பெண்கள், ஆண் பிள்ளைகளின் செல்வங்கள், ஆண் பிள்ளைகளை பெற்றெடுப்பது, தங்கம் வெள்ளியின் குவியல்கள், பொருட்காசுகள், கால்நடைகள், வாகனங்கள், விவசாய நிலங்கள், இவையெல்லாம் மனிதனுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மனிதன் என்ன நினைத்துக் கொள்கின்றான்? இவை அனைத்தும் தனக்கு கிடைத்து விட்டால் நான் வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்பதாக எண்ணுகின்றான். சில மக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் படித்து பட்டம் பெற்று நல்ல ஒரு வேலைக்கு சென்று பொருள் காசுகளை சேகரித்துக் கொண்டு வீடு வாசல்கள் என்பதாக தங்களுக்கு உரிமையாக்கி கொண்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்து விட்டோம், நாங்கள் வாழ்க்கையிலே சக்சஸ் ஆகிவிட்டோம், வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியை கண்டுவிட்டோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையில் சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிவிட்டார்களா என்று சொன்னால் இல்லையே இல்லை. ஆம், அவர்களுடைய தேவைகள் தற்காலிகமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தேவைகள் தற்காலிகமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது, நிரந்தரமாக அல்ல. நாளை என்ன அவருடைய நிலைமை மாறும் என்பதை அவருக்கே தெரியாது. காலை விடியும் பொழுது அவருடைய விதி எப்படி மாறுகிறது என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதை படிப்பினையாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சோதனை வருவதற்கு முன்பதாக, அல்லாஹ் சோதிப்பதற்கு முன்பதாக ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய சோதனை வந்ததற்கு பின்பு மனிதனுடைய நிலைமை எப்படி மாறுகிறது. நம்முடைய இந்தியாவிலே சமீப காலத்தில் நடந்த சோதனையை நினைத்து பாருங்கள். சுனாமி என்ற மிகப்பெரிய ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்தான். எத்தனை செல்வந்தர்கள், எத்தனை வசதிகளுக்கு உரிமை உள்ளவர்கள் கூடாரங்களிலே தங்கி பிறருடைய தர்மத்திலிருந்து போடப்படக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பதாக இந்த நிலைமைக்கு நாம் மாறுவோம் என்பதாக அவர்கள் நினைத்து பார்த்திருப்பார்களா? தங்களுடைய செல்வத்தில் நிம்மதியாக இருந்தார்கள். இந்த செல்வம் தங்களுக்குத்தான் என்பதாக அவர்கள் பெருமிதம் கொண்டிருந்தார்கள், மகிழ்ச்சியிலே இருந்தார்கள். ஒரு மணி நேரத்திலே, ஒரு சில நிமிடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியை மாற்றி விடுகின்றான். மனிதன் தனக்கு இதுதான் விதி என்பதாக கற்பனையில் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கையிலே இருக்கின்றது, அவன் எப்படி வேண்டுமானாலும் மாற்றுவான். فَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. சூரத்து சஜ்தாவிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம்
சிறிய சோதனையை கொடுப்போம் இந்த மக்களுக்கு. பெரிய சோதனை வருவதற்கு முன்பதாக, பெரிய தண்டனை வருவதற்கு முன்பதாக சிறிய சோதனையை நாம் கொடுப்போம். இது அல்லாஹ்வுடைய அருள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அடியார்களின் மீது காட்டக்கூடிய அன்பு. அல்லாஹ் நாடினால் ஒட்டுமொத்தமாக அழித்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபாத்திரில் சொல்லுகின்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிக்க நாடினால் இந்த பூமியிலே யாருமே உயிராக வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் அருளாளன், அல்லாஹ் அன்புடையவன், அல்லாஹ் கருணையுடையவன். அல்லாஹு தஆலா இந்த தக்தீரை எழுதும் பொழுது அவன் இதையும் எழுதி இருக்கின்றான், சபகத் ரஹ்மதி கதபி. எனது அன்பு, எனது அருள், எனது கோபத்தை எப்போதும் முந்தி நிற்கும். எனது அன்பு எனது கோபத்தை எப்போதும் மிகைத்திருக்கும் என்பதாக அந்த அருளின் காரணமாக, அந்த அன்பின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு அவகாசம் கொடுக்கின்றான், மனிதனுக்கு தவணை கொடுக்கின்றான். இந்த மனிதன் தவறிலிருந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக. அந்த அவகாசத்திலும் மனிதன் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனை சிறுக சிறுக சன்னம் சன்னமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீண்டுகின்றான், தொட்டு பார்க்கின்றான். அதைதான் சொல்லுகின்றான், ஃபலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா. சிறிய வேதனையை நாம் தருகின்றோம், சிறிய சோதனையை நாம் அவர்களுக்கு தருகின்றோம். காரணம் என்ன? அவர்கள் திரும்பி விட வேண்டும் என்பதற்காக. லஅல்லஹும் யர்ஜிஊன். ஃபலௌலா இஸ் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ வலாக்கின் கஸத் குலூபுஹும். நம்முடைய சோதனை வரும் பொழுது, நம்முடைய பிடி வரும் பொழுது அவர்கள் நம் பக்கம் திரும்பி இருக்க வேண்டுமே, அவர்கள் பணிந்திருக்க வேண்டுமே, அவர்கள் என்னிடம் மன்றாடி இருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் கேட்கின்றான். வலாக்கின் கஸத் குலூபுஹும். மாறாக அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டன, அவர்களுடைய உள்ளங்கள் துருப்பிடித்து விட்டன, அவர்களுடைய உள்ளங்களிலே இறையச்சம் இல்லை, அவர்களுடைய உள்ளங்களிலே மறுமையை பற்றி உண்டான பயம் இல்லை. ஃபஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன். ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரித்து விடுகின்றான் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை. என்ன நினைக்கின்றான் மனிதன்? நான் பாவம் செய்திருந்தால் என்னை இறைவன் தண்டித்திருப்பான் அல்லவா, எனக்கு இந்த செல்வம் இந்த வசதி எல்லாம் கிடைத்திருக்காதல்லவா என்பதாக அந்த மனிதன் பெருமைப்பட்டுக் கொண்டு தன்னுடைய மமதையிலே, தன்னுடைய பெருமையிலே, தன்னுடைய ஏமாற்றத்திலே மிகமாக சென்று விடுகின்றான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ فَتَحْنَا عَلَيْهِمْ أَبْوَابَ كُلِّ شَيْءٍ حَتَّى إِذَا فَرِحُوا بِمَا أُوتُوا أَخَذْنَاهُمْ بَغْتَةً فَإِذَا هُمْ مُبْلِسُونَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வ செழிப்பை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும், நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்களை பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு உட்பட்டதாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு உட்பட்டதாக இருந்தால், அல்லாஹ் கொடுக்க இந்த செல்வம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வசதி, இது அல்லாஹ் அன்பால் நமக்கு கொடுக்கக்கூடியது, அல்லாஹ்வின் அருளால் நமக்கு வழங்கக்கூடியது. ஆனால் சகோதர சகோதரிகளே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பாவத்திலே இருக்கும் பொழுது, ஹராம் தடுக்கப்பட்டவற்றை செய்யும் பொழுது, அல்லாஹ்விற்கு மாற்றமான வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வாழ்க்கைக்கு மாறான முரணான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தால் அவன் ஒரு காலம் எண்ணிவிட வேண்டாம், இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தன்னுடைய அருளால் நமக்கு கொடுப்பது என்பதாக. இது அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக விரிக்கக்கூடிய வலை, இது சோதிப்பதற்காக விரிக்கக்கூடிய வலை. இது சற்று யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒரே செல்வம் தான், ஒரே வாழ்க்கை வசதி தான், ஆனால் நல்லோர்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது இது அல்லாஹ்வின் அன்பாக, அல்லாஹ்வின் அருளாக மாறுகின்றது. அதே செல்வம், அதே வசதி, அதே செழிப்பு பாவிகளுக்கு வழங்கப்படும் பொழுது, குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் போது அது அல்லாஹ்வின் சோதனையாக, அல்லாஹ்
தண்டிப்பதற்காக விரிக்கக்கூடிய வலையாக மாறிவிடுகின்றது. ஒரு வீட்டிலே ஒரு கிளி ஒன்று வளர்க்கப்படுகின்றது. அந்த கிளிக்காக வேண்டியும் ஒரு கூண்டு செய்யப்படுகின்றது. எதற்காக வேண்டி? அந்த கிளியை தண்டிப்பதற்காக வேண்டியா அல்லது அந்த கிளியை அன்போடு வளர்ப்பதற்காக வேண்டியா? அந்த கிளிக்கு உணவு பரிமாறப்படுகின்றது. எதற்காக வேண்டி? அந்த கிளியின் மீதுள்ள அன்பாலா அல்லது அந்த கிளியின் மீதுள்ள வெறுப்பாலா? அதே நேரத்தில் அந்த வீட்டிலே இன்னொரு ஒரு கூண்டு வைக்கப்படுகின்றது. அந்த வீட்டில் தொந்தரவு தரக்கூடிய எலிக்காக வேண்டி. இரண்டும் கூண்டுதான். கிளிக்காக வைக்கப்பட்டிருப்பதும் கூண்டுதான், அந்த எலிக்காக வைக்கப்பட்டிருப்பதும் கூண்டுதான். எலிக்கும் உணவு கொடுக்கப்படுகின்றது, கிளிக்கும் உணவு கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள். கிளிக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவு, கிளிக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூண்டு, அந்த கிளியின் மீதுள்ள அன்பால், அந்த கிளியின் மீதுள்ள பிரியத்தால் கொடுக்கப்படுகின்றது, வைக்கப்படுகின்றது. அதே கூண்டு இந்த எலிக்காக தயார் செய்யப்படும் பொழுது, அங்கே உணவு கூண்டிலே வைக்கப்படும் பொழுது அந்த எலியை தண்டிப்பதற்காக வேண்டி அந்த எலியின் மீதுள்ள அன்பிலா வைக்கப்படுகின்றதா அல்லது அந்த எலியின் மீதுள்ள கோபத்தால், அதனுடைய தொந்தரவின் மீதுள்ள வெறுப்பால் வைக்கப்படுகின்றதா? இப்படித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய செல்வங்களும் செழிப்புகளும் வசதிகளும், நம்முடைய அமல்கள், நம்முடைய செயல்கள் சீர்திருத்தம் பெற்று நல்ல அமல்களாக இருந்தால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையில் இருந்தால், அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செல்வத்தை கொடுத்தால், நமக்கு செழிப்பை கொடுத்தால், நமக்கு வசதியை கொடுத்தால், இது அல்லாஹ்வின் அன்பால் நமக்கு கிடைத்தது. அப்பொழுது நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தொழுகை இல்லை, வணக்க வழிபாடுகள் இல்லை, அல்லாஹ்விற்கு மாற்றமான எல்லா குற்றங்களும் அந்த மனிதனிடத்திலே காணப்படுகின்றது. புறம் பேசுகின்றான், பொய் சொல்லுகின்றான், ஏமாற்றுகின்றான், வட்டி வாங்குகின்றான், விபச்சாரம் செய்கின்றான், மது அருந்துகின்றான், எல்லா மோசடி குற்றங்களையும் செய்து கொண்டிருக்கின்றான். இந்த நேரத்திலே ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பு கிடைத்தால் அந்த மனிதன் பயந்து கொள்ள வேண்டும். அந்த செல்வம் அல்லாஹ் விரும்பி அவனுக்கு கொடுப்பதல்ல, அல்லாஹ் அவனுடைய அந்த குற்றத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றான். எப்படி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த குற்ற செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகின்றான். وَإِذَا أَرَدْنَا أَن نُهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَفِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால், ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால் என்ன செய்கின்றோம்? அதிலே பாவிகளுக்கு செல்வத்தை வழங்குகின்றோம். அவர்கள் தங்களுடைய செல்வ செழிப்பிலே மமதை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த சோதனைகளை மறந்து அவர்கள் பாவத்திலே திளைத்து விடும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபதம்மர்னாஹா தத்மீரா, நாம் அவர்களை அடியோடு அழித்து விடுகின்றோம். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் சூரத்துல் அன்ஆமிலும், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்படும் உபதேசங்களை அவர்கள் மறந்து வாழும் பொழுது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, இந்த வாழ்க்கையின் செல்வ செழிப்பை நாம் அவர்களுக்கு திறந்து விடுகின்றோம். அவர்கள் எதையெல்லாம் தொட்டார்களோ அதுவெல்லாம் பொன்னாக மாறுகின்றது. அவர்கள் ஆரம்பித்த வியாபாரங்கள் எல்லாம் செழிப்படைகின்றது. அவர்களுக்கு நஷ்டம் என்பதே கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருதிலே சொல்வதை போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு டீல், அவர்களுக்கு அந்த தவணையை அதிகரிக்கின்றான், கொடுக்கின்றான். எவ்வளவு தூரம் முன்னால் செல்ல முடியும்? فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم ابواب كل شيء حتى اذا فرحوا, அவர்களுடைய அந்த மமதை, அவர்களுடைய அந்த பெருமை, அவர்களுடைய அந்த அழிச்சாட்டியம் அல்லாஹ் நிர்ணயித்த அந்த அளவை அடையும் பொழுது அகத்னாஹும் பக்தன், அவர்களை திடீரென்று நாம் பிடித்து விடுகின்றோம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய பிடி, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும்? திடீரென்று வரும், முன் அறிவிப்பு இல்லாமல் வரும். மனிதன் தன்னுடைய கற்பனையால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது. அகத்னாஹும் பக்தன். அப்போது யார் அழிக்கப்படுவார்கள்? ஃபகுத்திஅ தாபிருல் கௌமில் லதீன ஸலமு, யார் அநியாயம் செய்தார்களோ, யார் அக்கிரமம் செய்தார்களோ அவர்களுடைய வேர் அடியோடு அறுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய சோதனை வரும் பொழுது அந்த சோதனை இந்த பூமியிலே யார் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை முழுமையாக அழித்துவிடும். அல்லாஹ் தஆலா இப்படி மனிதர்களை உலகத்தை படைத்த நாளிலிருந்து
சோதனைக்குள்ளாக்கி கொண்டே இருக்கின்றான். இறை தூதர்களை அனுப்பி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நல்லுரையை வழங்கினான். இன்று அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழிக்காக அவனுடைய வேதத்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் வழங்கி இருக்கின்றார். அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா நம்மை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பிறக்க வைத்திருக்கின்றானே, இதை தவிர வேறு வழிகேட்டிலே நாம் பிறந்திருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்முடைய இறைவனை நாம் அறிந்திருக்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையின் ஒழுக்கங்களை நாம் புரிந்திருக்க முடியுமா? ஆனால் கை சேதம் கவலை சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கப்பட்ட நாமே இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி, இந்த உலக வாழ்க்கையுடைய ஆசாபாசங்களிலே மூழ்கி அல்லாஹ்வை மறந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். நீங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உண்மையான வெற்றி, உண்மையான உங்களுக்கு உள்ள தங்குமிடம் இது அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். அல்லாஹ் அடுத்து கேட்கின்றான், குல் அவுனபியுக்கும் பிகைரி மின் தாலிக்கும். மனிதன் இந்த உலகத்திலே ஆசைப்படுகின்றானே, இந்த ஆசையெல்லாம் சிறந்ததல்ல, இந்த ஆசையெல்லாம் உண்மையானது அல்ல என்பதாக அல்லாஹ் மறுத்ததற்கு பின்பு உண்மையான வெற்றி, அந்த வெற்றியை அடைந்தவர்கள் யார், அந்த வெற்றி எங்கே இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் கேள்வி கேட்டு சொல்லுகின்றான். குல் அவுனபியுக்கும் பிகைரி மின் தாலிக்கும். உங்களுக்கு நான் இந்த மேற்கூறப்பட்ட செல்வங்களை விட, இந்த மேற்கூறப்பட்டவற்றை விட சிறந்ததை நான் சொல்லித் தரட்டுமா? இவ்வளவு அழகாக நமக்கு சொல்லித் தருகின்றான் பாருங்கள். குல் அவுனபியுக்கும். மனிதனே, உனக்கு பெண்ணின் மீது ஆசை ஏற்படுகின்றதா? பெண்ணே, உனக்கு ஆணின் மீது ஆசை ஏற்படுகின்றதா? செல்வத்தின் மீது ஆசை ஏற்படுகின்றதா? தங்கம் வெள்ளிகளை குவிக்க வேண்டும் என்பதாக நீ வெறி கொண்டிருக்கின்றாயா? இந்த உலக வாகனங்களை நீ உரிமையாக்க வேண்டும் என்பதாக நீ ஆசைப்படுகின்றாயா? விவசாயங்கள் உனக்கு வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றாயா? இதெல்லாம் நிரந்தரமானதல்ல, இதிலெல்லாம் வெற்றி கிடையாது, இதெல்லாம் சிறந்ததல்ல, இதெல்லாம் உனக்கு அலங்காரமாக மாற்றப்பட்டுள்ளது. உனக்கு உண்மையான வெற்றியை நான் சொல்லித் தரட்டுமா? உனக்கு உண்மையான நன்மையை நான் சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கின்றான். குல் அவுனபியுக்கும் பிகைரி மின் தாலிக்கும். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லில்லதீன தகவ் இன்த ரப்பிஹிம். للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. அல்லாஹ் சொல்கிறான், சிறந்தது யாருக்கு கிடைக்கும்? முதலாவதாக அந்த சிறந்தது, அந்த வெற்றி யாருக்கு கிடைக்கும் என்பதை சொல்லுகின்றான். அடுத்ததாக அந்த வெற்றி என்ன என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த வெற்றிக்கு என்ன தேவை உங்களிடத்திலே, என்ன தன்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான்? லில்லதீன தகவ். இறையச்சம் உங்களிடத்திலே இருந்தால், அல்லாஹ்வை பயந்தவர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே முடிவு செய்து விடுகின்றான். இந்த உலக வாழ்க்கையின் வசதிகளை உள்ளடக்குவது கொண்டோ, இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிலையை அடைவது கொண்டோ நீங்கள் வெற்றி அடைய முடியாது. முதலாவதாக நீங்கள் இந்த உலகத்திலே இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். லில்லதீன தகவ். நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருப்பது போன்று இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறையச்சம் உங்களிடத்திலே இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் உங்களிடத்திலே இருந்தால், உங்களுக்கு அந்த மறுமையின் சிறந்த வெற்றியை கொடுப்பேன். அந்த வெற்றி என்ன? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். சதா நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க வாழ்க்கையினுடைய வெற்றி. அல்லாஹ் அக்பர். இந்த இடத்திலே நாம் நம்முடைய மறுமையின் நிலையை பற்றி சிந்திப்பதற்கும் அதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எவ்வளவு தான் வாழ்ந்தாலும் சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் அவன் மரணித்தே ஆக வேண்டும். ஒரு நாள் இந்த உலகத்தை அவன் பிரிந்தே ஆக வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور. சூரா ஆல இம்ரான் 185வது வசனம், 186வது வசனம். மனிதனுடைய மமதை, மனிதனுடைய பெருமை
யார் இந்த உலகத்திலே பிறந்தார்களோ நிச்சயமாக அவர்கள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். எந்த மரணத்தை பார்த்து மனிதன் பயந்து ஓடிக்கொண்டிருக்கின்றானோ அந்த மரணத்தை மனிதன் சந்தித்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எவ்வளவுதான் உயர்வான கோட்டைகளில் உங்களை பாதுகாத்துக் கொண்டாலும் மரணம் உங்களை சந்தித்தே தீரும். இந்த சமீபத்தில் ஏற்பட்ட இந்த சுனாமியிலே நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கின்றது. அந்த சுனாமியின் நிகழ்ச்சிக்கு முன்பதாக ஒரு நிலநடுக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். கடலுக்கு அருகிலே தங்களுடைய மாட மாளிகைகளில் வசித்தவர்கள் பூமி ஆடுகின்றது, பூமியிலே அதிர்வு ஏற்படுகின்றது, நம்முடைய கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து விடும், நாம் செத்து விடுவோம், மடிந்து விடுவோம் என்பதாக பயந்து அந்த கட்டிடங்களிலிருந்து வெளியேறி கடலுக்கு அருகிலே வந்தார்கள். கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். மௌத்திலிருந்து பயந்து மௌத்திலிருந்து தப்பிப்பதற்காக தங்களுடைய இல்லங்களிலிருந்து வெளியேறி அவர்கள் திறந்த மைதானத்திற்கு வந்து விடுவோம், பூமியின் நடுக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம், இந்த பூகம்பத்திலிருந்து நமது உயிரை காப்பாற்றிக் கொள்வோம் என்பதாக அவர்கள் கடற்கரைக்கு வருகின்றார்கள். அங்கே அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி மரணம் அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுகின்றான். சிறிது நேரத்திலே கடலிலே கொந்தளிப்பு ஏற்படுகின்றது, கடல் அலை பெறுகின்றது, அவர்களை அள்ளிக்கொண்டு செல்கின்றது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நிகழ்கால படிப்பினையை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் சொல்லுகிறான், ஐனமா தகுனு, நீங்கள் எங்கே சென்று உங்களை பாதுகாக்க முடியும்? எந்த வைத்தியரை கொண்டு உங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? எந்த மாத்திரை மருந்துகளை கொண்டு உங்களுடைய வாலிபத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்? உங்களுடைய வாழ்வை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும்? யாருடைய கையிலே இருக்கின்றது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. அல்லாஹ் மரணத்தை கொடுக்க நாடினால் யாரும் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை வாழ வைக்க வேண்டும் என்று நாடினால் யாரும் மரணத்தை கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய கையிலே மரணமும் வாழ்வும் இருக்கின்றது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை கொடுக்கின்றான். ஒரு தவணையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எல்லையை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை தண்டிக்காமல் விட்டுவிட்டாலும், அவனை சோதிக்காமல் விட்டுவிட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணம் என்ற ஒன்றை அங்கே வைத்திருக்கின்றான். அந்த மரணத்தை கொண்டு அவனுடைய செயல்களுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கின்றான். அவனுடைய அநியாயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றான். அவனுடைய குற்றங்களுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கின்றான். வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும், உங்களுடைய செயல்களுக்குரிய கூலிகள் எங்கே கொடுக்கப்படும்? யௌமல் கியாமா, மறுமையிலே கொடுக்கப்படும். இன்று நினைத்துக் கொள்கிறார்கள் சிலர், எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்லபடியாக வாழ்ந்து விட்டோம், நமக்கு ஒன்றும் நடக்கவில்லை, நாம் எல்லாம் வெற்றியாளர்கள் என்பதாக மமதை கொள்ளுகின்றார்கள். சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையின் நிலையை எண்ணி பாருங்கள். உண்மையான வெற்றி அந்த மறுமையுடைய வெற்றி தான். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய செயல்களுக்கு உண்டான உண்மையான கூலியை நாளை மறுமையில் தான் நான் கொடுப்பேன் என்பதாக. இந்த உலகத்திலே உண்மையான கூலி கொடுக்கப்பட முடியாது. அப்படி அல்லாஹ் இந்த நியதியை ஏற்படுத்தவே இல்லை. எப்படி கொடுக்க முடியும்? எப்படித்தான் இருந்தாலும் முழுமையான தண்டனை என்பது இந்த உலகத்தில் கிடையாது. ஒரு மனிதன் 10 பேரை கொலை செய்து விடுகின்றான், அவனுக்கு அவனுடைய குற்றத்திற்குரிய தண்டனை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் அவனை ஒரு முறை தான் கொலை செய்ய முடியும். 10 முறை கொலை செய்ய முடியுமா? முடியாது. ஒரு மனிதன் 10 பேருக்கு மிகப்பெரிய அநீதி இழைத்து விடுகின்றான், இப்பொழுது அவன் தண்டிக்கப்படும் பொழுது ஒரு முறை தான் தண்டிக்கப்படுகின்றான். அவனுடைய குற்றங்களுக்குண்டான முழுமையான கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் வைத்திருக்கிறான். அந்த மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய விசாரணை மிக தீவிரமாக இருக்கும், மிக துல்லியமாக இருக்கும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அல்லாஹ்விடத்திலே மறைத்து விட முடியாது. யார் அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதனுடைய பலனை அவர் பார்த்தே ஆக வேண்டும். யார் அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதனுடைய பலனை அவர் பார்த்தே ஆக வேண்டும். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுவதை பாருங்கள். இப்படித்தான் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். யா புனை, எனது அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹர்தலத்தின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீஸ் ஸமா ஃபயஅதி பிஹா அல்லாஹ். மகனே, நீ செய்யக்கூடிய செயலை அற்பமாக கருதி விடாதே. நீ செய்யக்கூடிய செயல் ஒரு எல்லளவு இருந்தாலும் சரி,
எல்லை எவ்வளவு பெரியதாக இருக்கும்? நீ செய்யக்கூடிய செயல் ஒரு எல்லளவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மலைக்கு நடுவில் இருந்து நீ மறைத்து செய்தாலும் சரி, அல்லது வானத்தில் நீ செய்தாலும் சரி, அல்லாஹ் அதை கொண்டு வருவான் நாளை மறுமையிலே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லத்தீஃப், துல்லியமானவன், நுட்பமானவன். அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குவான். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டாரோ, யார் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டாரோ, வஉத்கிலல் ஜன்னஹ், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டாரோ, ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றி அடைந்து விட்டார். அல்லாஹ் அக்பர். வெற்றியாளர் யார்? இந்த உலகத்திலே செல்வங்களுக்கு அதிபதியானவர் அல்ல, இந்த உலகத்திலே மாட மாளிகைகள் கட்டி வாழ்ந்தவர் அல்ல, இந்த உலகத்திலே பல நூறு வாகனங்களுக்கு உரிமையாளர்களாக இருந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்தார்கள் என்று மக்களால் பேசப்பட்டார்களே அவர்கள் அல்ல. வெற்றியாளர்கள் யார்? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். வஉத்கிலல் ஜன்னஹ், சொர்க்கத்திற்கு சேர வேண்டும், சொர்க்கத்தில் அனுப்பப்பட வேண்டும். ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு சென்றாரோ அவர்தான் வெற்றி அடைந்தார். சகோதர சகோதரிகளே, நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அமல்களை செய்ய வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு சேருவதற்குண்டான வழியிலே நாம் செல்ல வேண்டும். இன்று நமக்கு அந்த சொர்க்கத்திற்குண்டான வழி சிரமமாக இருக்கின்றது, அந்த நரகத்திற்குண்டான வழி நமக்கு இலகுவாக இருக்கின்றது. காரணம் என்ன? என்ன ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த தன்மை நம்மிடத்தில் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர் வந்து கேட்கின்றார். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஈமான், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இறை நம்பிக்கையும் அந்த நபி தோழர்களுடைய இறை நம்பிக்கையும் பாருங்கள். இன்று நாம் ஒரு ஆலிமிடத்திலே சென்று நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கும் அந்த நபி தோழர்கள் சஹாபாக்களிடத்திலே, அந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று கேட்ட கேள்விக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இன்று பெரும்பாலான மக்கள் ஆலிம்களை சந்திக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? எங்களுடைய வியாபாரம் பெருக வேண்டும், எங்களுடைய வீட்டிலே பரக்கத்து வர வேண்டும், எங்களுக்கு தாயத்தை எழுதி கொடுங்கள், எங்களுக்கு தகடு எழுதி கொடுங்கள், எங்களுக்கு அவுராது கொடுங்கள் என்பதற்காக வேண்டி ஆலிம்களின் பக்கம் ஓடுகிறார்கள். ஆலிம் சார் எங்களுக்கு ஏதாவது எழுதி கொடுங்களேன், எங்களுக்கு வீட்டுல பரக்கத்து வரட்டும். ஆலிம் சார் ஏதாவது எழுதி கொடுங்களேன், நாங்க மாட்டி வைக்கிறோம், எங்க கடையில பரக்கத்து வரட்டும் என்பதாக செய்கின்றார்களா இல்லையா? அப்படித்தான் செய்கிறார்கள். ஆலிம்களுடைய தேவை இன்று நம்முடைய சமுதாயத்தில் எதற்காக வேண்டி இருக்கின்றது? அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த சடங்குகளுக்காக வேண்டி, அல்லது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் ஆலிம்களுடைய தேவையை மக்கள் ஆலிம்களின் பக்கம் மக்கள் தேவையாகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே எதற்காக வேண்டி தேவையாக வேண்டும்? இப்போது பாருங்கள், நபி தோழர் என்ன கேள்வியை கேட்கின்றார்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு இறை நம்பிக்கையாளன், நான் ஒரு முஃமின் என்பதற்கு என்ன அடையாளம்? இந்த மாதிரி என்னைக்காவது நாம் நம்மை பற்றி யோசித்திருக்கின்றோமா? என்னுடைய ஈமானின் நிலைமை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதாக நாம் நம்மை பற்றி சற்று சிந்தித்திருக்கின்றோமா? நம்முடைய உடலை செக்அப் செய்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்கின்றது. நம்முடைய பிபி, நம்முடைய சுகர், நம்முடைய உடலில் உள்ள குறைகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய நிலைமையை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் கொடுத்திருக்கின்றோமா? இந்த மாதிரி என்னைக்காவது நாம் நம்மை பற்றி யோசித்திருக்கின்றோமா? என்னுடைய ஈமானின் நிலைமை எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதாக நாம் நம்மை பற்றி சற்று சிந்தித்திருக்கின்றோமா? நம்முடைய உடலை செக்அப் செய்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்கின்றது. நம்முடைய பிபி, நம்முடைய சுகர், நம்முடைய உடலில் உள்ள குறைகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் இருக்கின்றது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானுடைய நிலைமையை அறிந்து கொள்வதற்கு நாம் நேரம் கொடுத்திருக்கின்றோமா? அல்லாஹ் அக்பர். இந்த அழியக்கூடிய உடல் எப்படி இருந்தாலும் இந்த உடலை மண் தின்னுதான் ஆக வேண்டும். இந்த மண்ணிலிருந்து நமது உடலை காத்துக் கொள்ள முடியாது.
கிடையாது. வானத்தில் பறந்தாலும் பூமியில் எங்கு சுற்றினாலும் சரி, நாம் இந்த மண்ணுக்குத்தான் செல்ல வேண்டும். மின்ஹா خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. இந்த மண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்தோம், இந்த மண்ணிலே நாம் உங்களை மீட்டுவோம், இதிலிருந்தே நாம் உங்களை திருப்புவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னைக்கு கபறுகளை சந்திக்கும் போது கூட மனிதனுக்கு மரணத்துடைய நினைவு வருவது கிடையாது. ஜனாதாவை எடுத்து செல்லும் போது கூட பாருங்கள், அங்கு கூட உலக பேச்சுகளை பேசிக்கொண்டு செல்வார்கள். ஜனாதா வீட்டிலே இருக்கும், அங்கு ஒரு பக்கம் பார்த்தால் பெண்கள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பார்கள், கதை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு பக்கம் மக்கள் வெளியிலே நின்று கொண்டு பல வெட்டி பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஜனாதாக்களை எடுத்துக்கொண்டு மக்கள் செல்லுவார்கள், வாயில்தான் ஷஹாதா என்பதாக இருக்கும். அங்கு பார்த்தால் ஒரு கூட்டம் துன்யா பேச்சுகளை பேசிக் கொண்டிருக்கும். கபரிலே அடக்கம் செய்யப்படும் போது கூட இந்த கபரில் தானே நாளை நாமும் அடக்கப்படுவோம் என்ற நினைவு யாருக்கு அங்கே வருகின்றது? சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை பார்த்தால் நடுங்கி விடுவார்கள், நின்று விடுவார்கள். அச்சத்தால் அவர்களுடைய உள்ளம் நடுங்க ஆரம்பித்து விடும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். கபரை பார்த்தால் சொல்லுவார்கள், கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்கின்றார்கள். மிகப்பெரிய நபி தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய மரணத்திற்காக அர்ஷே நடுங்கியது என்பதாக. அப்படிப்பட்ட நபித்தோழர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து விடுகின்றது, பயத்தால் நடுங்கி விடுகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், சஅதை ஒரு முறை கபர் நெருக்கி விட்டது என்பதாக. அல்லாஹ் அக்பர். அந்த கபருடைய ஒரு நெருக்கம், அந்த கபருடைய ஒரு நெருக்குதல் இருக்கின்றதே சகோதரர்களே, பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு மனிதனுடைய ரூஹுக்கு அந்த வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அடக்கம் செய்யும் போது கூட சொன்னார்கள், கபருடைய வேதனையிலிருந்து எனது மகளுக்காக நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வேதனை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத் கடைசி தொழுகையினுடைய கடைசி இருப்பிலே இருக்கும் பொழுது 4 விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். எத்தனை விஷயங்கள்? 4 விஷயங்களிலிருந்து. அதை தேடாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி இருப்பை முடித்ததே கிடையாது. தஅவது மினல் அர்பா, 4 விஷயங்களிலிருந்து உங்களுடைய தொழுகையின் கடைசி இருப்பிலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்றார்கள். அது என்ன 4 விஷயங்கள்? அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் அஸாபில் கப்ர், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ அஸாபில் கப்ர் வ அஸாபின் நார். யா அல்லாஹ், வாழ்க்கையின் சோதனையிலிருந்து, இந்த வாழ்க்கையிலே எனக்கு ஏற்படக்கூடிய குழப்பங்களிலிருந்து, அந்த குழப்பங்கள் என்னை திசை திருப்பி விடக்கூடாது, எனது ஈமானிலிருந்து என்னை புரட்டி விடக்கூடாது, குஃப்ரின் பக்கம் என்னை இழுத்து விடக்கூடாது, ஷிர்கின் பக்கம் என்னை மாற்றி விடக்கூடாது, நேர் வழியிலிருந்து வழிகேட்டின் பக்கம் என்னை கொண்டு சென்று விடக்கூடாது. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். யா அல்லாஹ், மரண தருவாயிலே ஏற்படக்கூடிய சோதனையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். சக்கராத்துடைய ஹால், அந்த மரண தருவாயிலே யார் கலிமாவை சொல்லிவிட்டாரோ அவர் சொர்க்கம் சென்று விட்டார். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லிமாக இருங்கள் என்பதாக. முஸ்லிமாக இருக்கும் நிலையிலேயே தவிர உங்களை மரணம் வந்தடைய கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப எல்லாரும் இப்படி நினைத்துக் கொள்ளலாமா? எப்ப நமக்கு மரணம் வருமோ அப்ப நம்ம கலிமா சொல்லிக் கொள்ளலாம், அப்ப நாம் நன்மைகளை செய்து கொள்ளலாம் என்பதாக முடியாது சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தமூதுன கமா தஹ்யவுன், எப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்படி உங்களுக்கு மரணம் வரும், எப்படி நீங்கள் மரணிக்கிறீர்களோ அப்படி நீங்கள் மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள். அப்ப வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக இருந்தால் மரணம் வரும் பொழுது முஸ்லிம்களாக இருப்போம், வாழும் பொழுது அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்களாக. முஸ்லிம்கள் என்று சொன்னால் பெயரளவிலே இல்லை, முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தவர்களாக, முஸ்லிமீன், அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக வாழ்ந்தால் மரணம் வரும் பொழுதும் நம்முடைய மௌத் நம்முடைய இஸ்லாமுடைய நிலையிலே வரும். ஒரு மனிதன் இரவிலே தூங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில திக்ருகளை, சில துஆக்களை சொல்லித் தருகின்றார்கள். ஏன்? காரணம் என்ன?
நீங்கள் எப்படி தூங்குகிறீர்களோ அப்படித்தான் நீங்கள் மரணிப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ். எனவேதான் தூங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக பயந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி என்று சொன்னால், தூக்கத்திற்கு செல்லும் பொழுதுதான் நாம் அதிகமாக பாவம் செய்கின்றோம், அதிகமாக அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றோம். அப்படித்தானே? நம்முடைய நேரங்கள் அந்த தூங்குவதற்கு முன்பதாக எப்படி கழிகின்றது? அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, முழுக்க முழுக்க நாம் கூறினால், தெளிவாக சொன்னால், முழுமையான பாவத்திலே நாம் அதற்கு முன்னுண்டான நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மிலே பலர் அந்த ஹராமானதை பார்க்காமல், அந்த ஹராமானதை காதால் கேட்காமல், அந்த ஹராமானதற்கு பல மணி நேரங்களை செலவு செய்யாமல் அவர்களுடைய கண்கள் மூடுவதில்லை. யோசித்து பாருங்கள். இப்பொழுது அவர்களுக்கு களிமா நினைவுக்கு வருமா? அந்த ஹராமானதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஹராமை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த அசிங்கத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த அசிங்கத்தை பார்ப்பதிலே இன்பம் கொண்டிருக்கும் பொழுது, அந்த அசிங்கத்தை கேட்பதிலே மனம் லயித்திருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வின் நினைவு இருக்குமா அல்லது ஷைத்தானின் நினைவு இருக்குமா? அவர்களுக்கு மறுமையை பற்றி உண்டான அச்சம் இருக்குமா? நாளை நரகத்தை பற்றி உண்டான அச்சம் இருக்குமா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பயப்படுகிறார்கள் பாருங்கள். யார் அவர்கள்? அவர்கள் பயப்படுவதற்கு என்ன இருக்கின்றது? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. முஹம்மதே, உங்களுக்கு நாம் பிள்ளைங்களுக்கு வெளியே அனுப்புங்க, சுத்தமா வெளியே அனுப்பிடுங்க. முஹம்மதே, உங்களுக்கு நாம் மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கின்றோம். லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் ذنبك وما تأخر. உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் மன்னித்து விட்டோம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய நபி யார்? நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன. அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் பாவமற்றவர்கள். அவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டான், அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி விட்டான். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவர்கள்தான் சொர்க்கத்தின் கதவை முதலாவதாக தட்டக்கூடியவர்கள். அன அவ்வலு மன் அத்ருகு பாபல் ஜன்னah. சொர்க்கத்தின் கதவை நான் தான் முதலிலே தட்டுவேன். பியதி லிவாஉல் ஹம்த். நாளை மறுமையிலே ஹம்த் என்ற கொடியை அல்லாஹ் வழங்குவான். அதை நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் வழங்குவான். அந்த கொடி கொடுக்கப்பட்டதற்கு பின்புதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பளிப்பதையே ஆரம்பிப்பான். அதற்கு பின்புதான் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும். எந்த நபியாக இருந்தாலும் சரி, எந்த தூதராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்கு முன்பு நின்று பேசுவதற்கு துணிச்சல் இருக்காது, பயம் இருக்காது. எல்லாம் மறுத்து விடுவார்கள். என்னிடம் வராதீர்கள், ஓடிவிடுங்கள் ஓடிவிடுங்கள் என்பதாக. நானே எனது நிலையை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு நான் எப்படி ஈடேற்றத்தை கொடுக்க முடியும் என்பதாக அனைவரையும் மறுத்து விடுவார்கள் இறை தூதர்கள் எல்லாம். அந்த நாளையிலே ஒரே ஒரு மனிதர் தான், ஒரே ஒருவர் தான் அல்லாஹ்விற்கு முன்பு நின்று பேசுவதற்கு தகுதி பெற்றவர். அவர்தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில உலக மக்களுக்கு அருட்கொடையாகவே தவிர நபியே நாம் உங்களை அனுப்பவில்லை. நம்முடைய நபி இந்த உம்மத்துக்கு மட்டும் அருளல்ல, முன் சென்ற சமுதாயத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள், முன் சென்ற நபிமார்களுக்கும் அருளாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. யா அல்லாஹ், நான் தூங்குகிறேன், யா அல்லாஹ் நான் தூங்குகிறேன், நான் இந்த தூக்கத்திலிருந்து விழிப்பேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. இப்படி நாம் நினைத்திருக்கிறோமா? ஒரு முறையாவது சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். யா அல்லாஹ், இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா. எனது உயிரை நீ தடுத்துக் கொண்டால், உன் அளவிலே நீ பிடித்துக் கொண்டால் அதற்கு நீ இரக்கம் காட்டு, அதன் மீது நீ கிருபை செய். அல்லாஹ் அக்பர். யா ரப், அல்லாஹும்ம இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபظஹா பிமா தஹ்ஃபظு பிஹி இபாதக ஸாலிஹீன்.
யா அல்லாஹ், என்னுடைய உயிரை மீண்டும் எனக்கு வழங்கினால், மீண்டும் இந்த பூமியிலே விழிப்பதற்கு எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்தால், உனது நல்லடியார்களை நீ பாதுகாத்துக் கொள்கின்றாய பாவங்களிலிருந்து, அப்படி என்னை நீயும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள். இது யார் கேட்கக்கூடிய துவா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய துவா. அது மட்டுமா, மீண்டும் எப்படி கேட்கின்றார்கள் பாருங்கள். اللهم أسلمت وجهي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك اللهم آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. يا الله, என்னை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். اللهم أسلمت وجهي إليك, யா அல்லாஹ், எனது முகத்தை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன். எனது சகல காரியங்களும் உன்னிடம் சமர்ப்பித்து விட்டேன். எனது முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன். உன்னை தவிர நான் வேறு எங்கும் ஒதுங்க முடியாது. யா அல்லாஹ், உன்னிடமிருந்தே தவிர நான் வேறு எங்கும் சென்று பாதுகாப்பு தேடிக்கொள்ள முடியாது. அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா? அல்லாஹ்விடம் தான் செல்ல வேண்டும். அல்லாஹ்விடம் இருந்து அவனுடைய தண்டனையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? அதற்கு அல்லாஹ்விடம் தான் செல்ல வேண்டும், இன்னொரு கிடையாது. அடுத்து சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த. யா அல்லாஹ், நீ இறக்கிய வேதத்தை கொண்டு நான் ஈமான் கொண்டேன். வபி நபியிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய தூதரை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டேன். அதாவது தன்னை கொண்டு ஈமான் கொள்ளுவதை அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டாயமாக ஆக்கி இருக்கின்றான். இன்று இந்த அடிப்படையில் நாம் என்றைக்காவது தூங்கி இருக்கின்றோமா? இந்த துஆக்களை ஓதுகின்றோமா? இந்த துஆக்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்திக்கின்றோமா? எங்கே? நம்முடைய நேரங்கள் தான் பாவங்களை கொண்டு, ஷைத்தானுடைய செயல்களை கொண்டு சூழப்பட்டிருக்கின்றதே. எங்கே நமக்கு இதை பற்றி எல்லாம் சிந்திப்பதற்கு நேரம்? மறுமையை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் என்ன? தூங்கும் பொழுது மறுமையுடைய சிந்தனை வர வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்துக்காக வேண்டி உள்ள துஆக்களை சொல்லும் பொழுது மறுமையை நினைவுறுத்தியே சொல்லுகின்றார்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த துஆ நினைவில் இருக்கும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உனது பெயரை கொண்டே நான் மரணிக்கின்றேன். நாம் அங்கு செல்வது மரணிப்பதற்காக அல்ல, தூங்குவதற்காக சொல்லுகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், உனது பெயரை கொண்டே நான் மரணிக்கிறேன். இப்படி யார் தூங்குகிறார்களோ அவர்களுக்கு தான் மௌத்துடைய நேரத்திலே கலிமா நசீபாகும். நாம் நம்முடைய மக்கள் தூங்குவது போன்று அனாச்சாரங்களை பார்த்து கொண்டு, அசிங்கங்களை பார்த்து கொண்டு, அசிங்கங்களை கேட்டுக்கொண்டு, அந்த ஷைத்தானுடைய செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தூங்குவோம் என்று சொன்னால், தூங்கினார்கள் என்று சொன்னால் கலிமா நசீபாகாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், நான் மௌத்தாக போகிறேன் உனது பெயரால். யா அல்லாஹ், நான் உயிராகுவேன் உனது பெயரால். இந்த துஆக்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதற்கு பின்பு கடைசியாக அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள். இதற்கு பின்பு அவர்கள் வேறு எந்த பேச்சும் பேச மாட்டார்கள். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவாங்க. இந்த துஆவை ஓதியதற்கு பின்பு வேற எந்த பேச்சும் அவர்களிடத்திலிருந்து வெளியே வராது. அல்லாஹும்ம கினி அஸாபக் யௌம தஜ்மஉ இபாதக். யா அல்லாஹ், உனது அடியார்களை ஒன்று சேர்க்கும் அந்த மறுமை நாளையில் என்னை உனது தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்கள் சகோதரர்களே. யார் பாதுகாப்பு தேடுகின்றார்கள்? எந்த நபியின் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எந்த நபி சொர்க்கத்திற்கு செல்லாமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதோ, எந்த நபியுடைய சிபாரிசு இல்லாமல் கேள்வி கணக்கு ஆரம்பமாகாதோ, எந்த நபியுடைய சிபாரிசு இல்லாமல் அல்லாஹ் தனது கோபத்தை மாற்றிக்கொள்ள மாட்டானோ, அந்த நபி தூங்குவதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள் அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனை அவ்வளவு பயங்கரமானது, அல்லாஹ்வுடைய கோபம் அவ்வளவு பயங்கரமானது. அதோடு மட்டுமல்ல, நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். தூக்கத்திலிருந்து அவர்கள் விழித்து விட்டால் அவர்களுடைய நிலைமை மாறிவிடும். பயந்து விடுவார்கள், திடுக்குற்று விடுவார்கள். உடனடியாக உழு செய்துவிட்டு தொழுகைக்காக சென்று விடுவார்கள். தொழுகைக்காக செல்லும் பொழுது அங்கும் அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பிலிருந்து, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். கால் கடுக்க நின்று தொழுது கொண்டே இருப்பார்கள். கால்கள்
தூங்கிவிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நாம் இரவிலே செய்யக்கூடிய அட்டகாசங்கள், இரவிலே நாம் செலவழிக்கக்கூடிய அந்த வீணான காரியங்களால் நம்முடைய கடமையான தொழுகைகளையே நாம் பாழாக்கிக் கொள்கிறோம். சொர்க்கம் செல்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிஷன், நிபந்தனை சொல்கின்றார்கள், மன் ஸல்லல் புருதைன் தஹலல் ஜன்னah. இஷாவுடைய தொழுகையையும் சுபுஹுடைய தொழுகையும் யார் தொழுவார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக. யார் சுபுஹுடைய தொழுகையை தொழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு வந்து விட்டார்கள். இந்த இரண்டு தொழுகைகளை பாழாக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்களாகத்தான் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்களே, அந்த இரண்டு தொழுகைகளையும் நம்முடைய முஸ்லிம் மக்கள் பாவங்களிலே செலவழித்து வீணாக்கி விடுகிறார்கள். இஷாவுடைய தொழுகையிலே பாவத்திலே ஈடுபடுகிறார்கள். அதிலே இரவெல்லாம் ஈடுபட்டு இருப்பதால் அவர்கள் இறைவனுடைய பிற்பகுதியிலே தூங்கி விடுகிறார்கள். சுபுடைய தொழுகையை வீணடித்து விடுகிறார்கள். நாளை இவர்களுடைய மறுமையுடைய நிலைமை என்னவாகும் என்பதை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், சற்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாமே, உங்களுடைய அழுகையை நீங்கள் சற்று குறைத்துக் கொள்ளலாமே. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழுகையின் சப்தம் கேட்கும் என்றால், குன்னா நஸ்மஉ மின்ஹு ஸௌதன் ககல்யில் மிர்ஜல். ஒரு பாத்திரத்திலே நீர் கொதிக்க வைக்கப்பட்டால் அதிலிருந்து என்ன சப்தம் வருமோ அந்த அளவிற்கு சப்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதாக. சகோதரர்களே, நரகத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் அச்சத்தால் அழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. யார் அல்லாஹ்வின் அச்சத்தால் தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து அழுகின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். இன்று நமக்கு அழுகை வருகின்றது, எதனால் வருகின்றது தெரியுமா? அந்த ஹராமை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஹராமிலே, அந்த காட்சியிலே அங்கு யாராவது அழுதால் இன்று நம்முடைய சகோதர சகோதரிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்ல, அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்ல, மறுமையின் நினைவால் அல்ல. அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஈமானுடைய பலவீனம் பாருங்கள். காரணம் என்ன? இங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான் செத்து விட்டது. இந்த அழுகை யார் அழுதது? அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழுகின்றார்கள். அல்லாஹ்விற்கு முன்பதாக நடுங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள், சூரத்துல் இஸ்ராவை படித்து பாருங்கள். நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஆ, தங்களுடைய இறைவனை அவர்கள் இரவிலே நின்று அழுது வணங்குவார்கள். எப்படி தெரியுமா? ஆசையுடனே பயத்துடனே வணங்குவார்கள். யபுக்கூன், அழுது கொண்டிருப்பார்கள் என்பதாக. நாம் அழுதிருக்கின்றோமா? நம்முடைய கண்களிலே என்றைக்காவது அழுகை வந்திருக்கின்றதா? சில பேர் அழுதிருப்பார்கள், ஆனால் ஒப்பிட்டு பாருங்கள் அந்த அழுகையினுடைய அளவு என்ன? இந்த துன்யாவுக்காக அழுததும், இந்த துன்யாவுக்காக கவலைப்பட்டதும், மறுமைக்காக கவலைப்பட்டதும், இந்த இரண்டுடைய அளவை பாருங்கள். இந்த துன்யாவுக்காக நாம் பட்டிருக்கக்கூடிய கவலை, இந்த துன்யாவுக்காக நாம் எடுத்திருக்கக்கூடிய சிரமம், இது அதிகமா? அல்லது நிரந்தரமாக நாம் மறுமையிலே இருக்க வேண்டுமே, அந்த மறுமையின் வாழ்க்கைக்காக நாம் கவலைப்பட்டது, அந்த மறுமையின் வெற்றிக்காக நாம் அழுதது அதிகமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவேதான் 4 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேட சொல்கின்றார்கள். தொழுகையின் கடைசி இருப்பிலே இந்த உலக வாழ்க்கையினுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். மௌத்துடைய சோதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். அவ்வளவு பயங்கரமானது கபருடைய வேதனை. ஒமின் அதாபின் நார், நரக நெருப்புடைய வேதனையிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். 4 விஷயங்களில் இருந்து இந்த நீங்கள் கடைசி இருப்பிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதற்கு பின்பு உங்களுக்கு என்ன துஆக்கள் தெரியுமோ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனா இன்றைக்கு எங்கே நபி வழி தொழுகை நம்மிடத்தில் இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்காத துஆக்கள் எல்லாம் நமக்கு நினைவுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துஆக்களை சொல்லித் தரவில்லையோ, எந்த திக்ர் அவுராதுகளை சொல்லித் தரவில்லையோ, அதுவெல்லாம் ரொம்ப சரியா நம்முடைய சமுதாயத்துக்கு தெரியும். ஸலாத்து நாரியா தெரியுமா? ஸலாத்து நாரியா தெரியும். தரூதே தாஜ் தெரியுமா? தரூதே தாஜ் தெரியும். கஞ்சுல் அர்ஷ் தெரியுமா? தெரியும். இன்னும் எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ அவுராதுகள். இதுல ஏதாவது ஒன்றையாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களா? அதை சொல்லுவதால் மறுமையுடைய வெற்றி இருக்கின்றது என்று சொன்னார்களா? ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஓதக்கூடிய அத்தனை அவுராதுகளுமோ அல்லது அதில் பெரும்பாலுமோ
ஷிர்க்குடைய வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது, இணை வைக்கும் வார்த்தைகளால் நிரம்பி இருக்கின்றது. அதை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்திருக்கிறார்கள், அதை ஓதிக்கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படி சொல்லுகிறான்? காபிர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய அந்த காபிர்களுடைய செயல்களை உதாரணமாக சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். குல் அவுனபிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி வசனங்களை படித்து பாருங்கள். நபியே, நாம் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அமல்களால் மிக நஷ்டமடைந்தவர்கள் யார் என்பதாக? அமல்களால் மிகப்பெரிய நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அவர்களுமோ பல காரியங்களை செய்கிறார்கள். وهم يحسبون أنهم يحسنون صنعا. நாங்கள் நல்ல காரியங்கள் தான் செய்கிறோம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடியவைகளோ பாவங்களாக இருக்கின்றன. இவர்கள் தான் உண்மையில் பெருத்த நஷ்டவாளிகள். எப்படி பாருங்க, அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய நினைவிலே அவர் நன்மை செய்கிறோம் என்று செய்கின்றார். இன்றைக்கு சலாத்து நாரியாவோ மௌலூதோ தர்வதே தாஜோ இன்னும் எத்தனை இது போன்ற அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லிக் கொடுக்கப்படாத ஔராதுகள் இருக்கின்றதோ, திக்ருகள் இருக்கின்றதோ, இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி செய்கின்றார்கள்? இதில் ஒரு நன்மை இருக்கின்றது என்று நினைத்து செய்கின்றார்கள். ஆனால் நன்மை எதிலே இருக்கின்றது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்ததில் தான் நன்மை இருக்கின்றது. எப்போது இவர்கள் நன்மையற்றதை, நன்மை இல்லாததை நன்மை என்று செய்கின்றார்களோ இவர்கள் எப்படி திருந்துவார்கள்? ஒருவன் திருந்துவதற்கு தான் செய்வது தவறு என்று அவனுக்கு தெரிய வேண்டும், அப்போதுதான் திருந்துவான். மது அருந்தக்கூடியவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வட்டி வாங்கக்கூடியவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, விபச்சாரம் செய்பவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, பொய் பேசக்கூடியவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் குற்றம், பாவம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற பிதஆக்கள், அனாச்சாரங்கள் செய்யக்கூடியவர்கள் யாருமே தாங்கள் செய்யக்கூடிய செயல் அனாச்சாரமானது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமானது, மார்க்கத்திற்கு முரணானது என்று அவர்கள் நம்பி இருக்கவில்லை. எனவே அவர்கள் எப்படி திருந்துவார்கள்? இதே நிலையிலே அவர்களுக்கு மரணம் வந்தால் அவர்களுடைய நிலைமை மிக மோசமானது. அல்லாஹ் சொல்கிறான், காணல் நீரை போல அந்த காணல் நீரை பார்க்கும் பொழுது மனிதன் அதை தண்ணீராக எண்ணிக்கொள்கின்றான். அதை இடத்திலே அருகிலே வந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அங்கே ஒன்றுமே இல்லை என்பதாக. எத்தனையோ ஸலவாத்துகளை ஓதி வைத்திருக்கிறோம், நாளை மறுமையிலே வெற்றி அடைந்து விடுவோம் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஔராதுகளை ஓதி வைத்திருக்கிறோம், நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி என்பதாக எண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓதிய ஸலவாத்துகள், அவர்கள் ஓதிய ஔராதுகளை எடுத்து பார்த்தால் எந்த ஒன்றுமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்காதது, அவர்களுடைய தோழர்கள் செய்யாதது, இந்த உம்மத்துடைய மூத்த சமுதாயம் அறியாத ஒன்று. எப்படி அவர்கள் வெற்றி காண முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துஆக்களை மனப்பாடம் செய்வது, அதை பரப்புவது, அதனுடைய கருத்துக்களை தெரிந்து அதனுடைய ஈமானை கற்றுக்கொள்வது நம் மீது கடமை. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சொன்னால் அந்த சஹாபியினுடைய கேள்வியிலிருந்து வருகின்றோம். அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எப்படி கேட்கின்றார்? அல்லாஹ்வின் தூதரே, நான் மூமின் என்பதற்கு என்ன அடையாளம்? காரணம் என்ன? இறை நம்பிக்கை இல்லை என்றால், ஈமான் இல்லை என்றால் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது. மறுமையினுடைய வெற்றிக்கு காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் பின்பு பார்ப்போம். எப்படி கேட்கின்றார்? ஈமான், நான் ஒரு முஃமின் என்று என்னை எப்படி சொல்லிக் கொள்வது? பெரிய ஜுப்பா, பெரிய தாடி, இது அடையாளமா? இன்று அப்படித்தான் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். இன்றைக்கு மக்களுடைய பார்வையிலே ஒரு பெரிய ஆடையை அணிந்து கொண்டால், ஒரு பெரிய தலப்பாயை கட்டிக்கொண்டால் போதுமானது. உடனடியாக இன்னைக்கு ரொம்ப ஈஸியான பட்டம், செலவில்லாமல் கொடுக்கக்கூடிய பட்டம், செலவில்லாமல் சம்பாதிக்கக்கூடிய பட்டம், சிரமம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய பட்டம் என்ன? அவுலியா பட்டம். ரொம்ப சீக்கிரமா அவுலியா பட்டத்தை கொடுத்துருவாங்க. அவர் எப்படிப்பட்ட அனாச்சாரம் செய்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிதஅத் செஞ்சிருந்தாலும் சரி, அவருடைய செயல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் நபியுடைய செயலுக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, அவருடைய ஜுப்பா பெருசா இருக்கா, அவருடைய தலப்பா பெருசா இருக்கா, யார்கிட்டையும் பேசாம மௌனமா இருக்கிறாரா, சுப்ஹானல்லாஹ், அவரை மாதிரி அவுலியா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்க முடியுமா? ஈமான் இருக்கு என்பதற்கு அடையாளமா?
ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு பெரியாரை முன்னிறுத்தி இவர்கள் தங்களுடைய போலி தரிகாக்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் ஈமானு லைஸ பித்தஹல்லி, முஃமின்களே இந்த ஆடையை அணிவது கொண்டு ஈமான் என்பதாக எண்ணி விடாதீர்கள். வலா பித்தகவுல், இந்த வார்த்தை ஜாலங்களை கொண்டு நீங்கள் ஈமான் என்பதை விளங்கிக் கொள்ளாதீர்கள். வலாக்கின்னல் ஈமான ஷையுன் வகர ஃபில் குலூப், ஈமான் என்பது என்ன? உள்ளத்தின் ஆழத்திலே ஊறிவிட்ட ஒன்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தோழர் கேட்கின்றார், நபியே நான் மூமின் என்பதற்கு மூமின் என்று என்னை எப்படி நான் அடையாளம் கண்டு கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பதிலை பாருங்கள், அந்த உரைகளை பாருங்கள். இதா சர்ரத்க ஹஸனதுக், இதா சர்ரத்க ஹஸனதுக் வஸாஅத்க சய்யிஅதுக் ஃபஅன்த முஃமின், நீ நன்மை செய்யும் பொழுது உனது உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டால், உனது நன்மை உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தால் நீ ஒரு இறை நம்பிக்கையாளன். உனது பாவத்தால் உனது உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டால் நீ இறை நம்பிக்கையாளன். அப்ப இந்த உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இந்த உள்ளத்திலே நிலைமைகள் மாற வேண்டும். இந்த உடலுடைய மாற்றங்களை கொண்டு ஒரு மனிதன் சுகாதாரம் மிக்கவன், ஒரு மனிதன் ஆரோக்கியமானவன் அல்லது ஆரோக்கியமற்றவன் என்பதாக முடிவு செய்கின்றோமோ அதுபோன்று இந்த உள்ளத்துடைய நிலைமையை வைத்துதான் ஒருவன் முஃமினா அல்லது காஃபிரா, ஒருவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பதை அல்லாஹ் முடிவு செய்கின்றான். அதை கொண்டுதான் அல்லாஹ் வெற்றியை முடிவு செய்கின்றான். மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். அந்த உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு பெரிய கூட்டம் கிராமத்திலிருந்து வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வகாலத்தில் அஅராபு ஆமன்னா குல் லம் துமினு வலாக்கின் கூலு அஸ்லம்னா வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும். அந்த கிராமத்து மக்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் எல்லாம் மூமின்களாக ஆகிவிட்டோம், நாங்கள் எல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக ஆகிவிட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேலிருந்து இந்த வசனங்களை இறக்குகின்றான். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையிலே நம்முடைய நிலைமை இப்படி மாறினால் நாம் எவ்வளவு பெரிய கைசேதத்திற்கு இருப்போம். இந்த உலகத்திலே நாம் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக எண்ணிக்கொண்டு நாளை மரணத்திற்கு பின்பு நம்முடைய நிலைமை மாற்றமாக இருந்தால் எவ்வளவு பெரிய கைசேதம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, இவர்கள் தங்களை மூமின்கள் என்பதாக வெளிப்படுத்தினார்களா? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் உண்மையான மூமின்கள் அல்ல. வலம்மா யதுகுலுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், ஈமான் இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்துக்குள் இன்னும் வரவில்லை. வலாக்கின் கூலு அஸ்லம்னா, இப்போது நீங்கள் முஸ்லிம்களாக மாறி இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். அதாவது கலிமாவை மொழிந்து இந்த இஸ்லாமிய செயல்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லுங்கள். இந்த இறை நம்பிக்கை என்பது இந்த செயல்கள் எந்த அடிப்படையின் மீது அமைய வேண்டுமோ அந்த இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இன்னும் ஏற்படவில்லை, நுழையவில்லை. அப்ப இந்த இறை நம்பிக்கை என்பது எங்கே ஏற்பட வேண்டும்? இந்த உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அந்த உள்ளத்திலே இறை நம்பிக்கை ஏற்பட்டால் தான் நம்முடைய வாழ்க்கையின் பாதை சரியாக அமையும். இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. அவங்க கேட்கிற கேள்வியினுடைய வித்தியாசத்தை பாருங்கள், சஹாபாக்களுடைய அந்த தேட்டத்தை பாருங்கள், அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு ஈமானுடைய அடையாளத்தை சொல்லித் தாருங்கள். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒரு பாவம் செய்தால், ஒரு குற்றம் செய்தால், ஒரு பெரிய மலைக்கு அருகிலே நீ நடந்து செல்லும் பொழுது அந்த மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறை உனது மேல் விழுவதற்கு நெருக்கமாக இருந்தால் நீ எந்த அளவிற்கு பயப்படுவாயோ அந்த அளவிற்கு பயம் நீ பாவம் செய்யும் பொழுது உனக்கு ஏற்பட்டால் நீ முஃமின், இறை நம்பிக்கையாளன். உன்னுடைய உள்ளத்திலே இறை நம்பிக்கை இல்லை, நயவஞ்சகத்தன்மை இருக்கின்றது, போலியான ஈமான் இருக்கின்றது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நீ பாவம் செய்தால் உன்னுடைய ஈமானுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்றால், ஒரு மனிதனுடைய மூக்கின் நுனியிலே, ஒரு மனிதனின் மூக்கின் நுனியிலே ஒரு ஈ உட்கார்ந்து பறந்து சென்றால் அதனுடைய உணர்வு எப்படி இருக்குமோ அப்படி உன்னுடைய ஈமானுடைய உணர்வு இருந்தால் பாவங்கள் செய்யும் பொழுது உன்னை முனாஃபிக் என்பதாக கருதிக்கொள். அல்லாஹ் அக்பர். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பாவங்களை பாருங்கள். ஒவ்வொரு பெரும் பாவமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெரும் பாவங்களை
கடினமாக கண்டித்து எச்சரிக்கை செய்து சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த பாவங்களை கடினமாக எச்சரிக்கை செய்தாலோ அந்த எல்லா பாவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே மலிந்து காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஉ மூபிகாத், 7 பாவங்கள் மிகப்பெரிய மனிதனை நாசமாக்கக்கூடிய, மனிதனை நரகத்தில் தள்ளக்கூடிய பயங்கரமான பாவங்கள் என்பதாக. அதிலே முதல் பாவம் என்ன? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. இன்று நம்முடைய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே இந்த இணை வைத்தல் என்ற செயல், அதனுடைய வழிபாடு, அதனுடைய வழிகள் எப்படி மலிந்து விட்டன என்று சொன்னால், ஈமானுடைய வழிகள் முஸ்லிம்களிடத்திலே காணப்படுவதற்கு பதிலாக இந்த ஷிர்க்குடைய வழிகள் ஏராளமாக ஆகிவிட்டன. அல்லாஹ் தஆலா இந்த ஷிர்க்கை பற்றி சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிப்பதே கிடையாது, இதை தவிர உண்டான எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. நபியே முஹம்மதே, உங்களுக்கும் வஹீயின் மூலமாக சொல்லப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன் சென்ற இறை தூதர்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது. என்ன செய்தி சொல்லப்பட்டது? லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தால். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும், நஷ்டவாளிகளில் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு யாரையாவது ஒருவரை பார்த்து நம்மிலே ஷிர்க் செய்யாதீர்கள், இந்த காரியம் ஷிர்கானது என்று சொன்னால் அவருடைய பெருமை அவருடைய தலைக்கு மேலே ஏறி அமர்ந்து கொள்கிறது. அவர் மமதை கொண்டுகிறார். என்னை பார்த்து நீ ஷிர்க் செய்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டாயா? தன்னுடைய செயல் எப்படி என்பதை பற்றி சிந்திப்பதற்கு அவருடைய கர்வம், அவருடைய மமதை, அவருடைய பெருமை, அவருடைய அந்த நயவஞ்சகத்தன்மை இடம் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் யாரை எச்சரிக்கை செய்கிறான்? லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபத்துல்கா ஃபீ ஜஹன்னம மலூமன் மத்ஹூரா. நபியே, அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டால் உங்களை நரக நெருப்பிலே இழிவுபடுத்தி நான் தூக்கி எறிந்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். இப்ப நம்மை போன்ற மனிதர்களுடைய நிலைமை என்ன சகோதரர்களை யோசித்து பாருங்கள். மறுமையிலே வெற்றி கிடைக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே நம்முடைய ஈமானை ஷிர்க்கிலிருந்து பாதுகாத்து எடுத்து செல்ல வேண்டும். ஷிர்க்கை கலந்து விட்டால் நம்முடைய வெற்றி கிடையாது. ஷிர்க்கை கலந்து விட்டால் நம்முடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனம், அல்லதீன ஆமனு, யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ, அதற்கு பின்பு அந்த இறை நம்பிக்கையில் ஷிர்க் என்ற அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள்தான் இந்த உலகத்திலே நேர்வழி பெற்றவர்கள். அப்ப ஷிர்கான செயல்கள் என்ன, இணை வைக்கக்கூடிய செயல்கள் என்ன என்பதை நாம் நம் வாழ்க்கையிலே அறிந்தால்தான் அந்த ஷிர்க்கிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும், நம்முடைய ஈமானை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இல்லா மன் அதல்லாஹ பிகல்பின் சலீம், பாதுகாக்கப்பட்ட உள்ளத்துடன் யார் வருவாரோ அவர்தான் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார். இந்த உலகத்திலே நமது ஈமானை, நமது உள்ளத்தை ஷிர்க்கிலிருந்து பாதுகாக்க வேண்டும், இணை வைக்கக்கூடிய செயல்களிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே பரவி இருக்கக்கூடிய ஷிர்க்குகள் ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான ஷிர்க்குகள். கஷ்டமான நேரத்திலே அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு, நீங்கள் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது அழைத்தால் அந்த அழைப்புக்கு யார் பதில் கொடுப்பார்? அயிலாஹும் மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுள் இருக்கின்றாரா உங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பதற்கு? இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள் காஃபிர்களுக்கு எத்தனை கடவுள்கள் இருக்கின்றார்களோ,
எத்தனை தெய்வங்களை அவர்கள் அழைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு நம்முடைய முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் யா முஹம்மது என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா ஹாஜா என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா கரீப் என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா ஷாஹுல் அமீத் என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா ஹுசைன் என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா ஹுசைன் என்று சொல்லுகின்றார், ஒருவர் யா அலி என்று சொல்லுகின்றார். எத்தனை கடவுள்களை ஆக்கிக் கொண்டார்கள் பாருங்கள். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வுடன் இன்னொரு கடவுளை நீங்கள் அழைக்காதீர்கள். உங்களுடைய அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன். யாரை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவர்கள் இறந்து விட்டார்கள். உங்களுடைய அழைப்புக்கு அவர்களால் பதில் கொடுக்க முடியாது. அவர்களுக்கே தெரியாது அவர்கள் எப்பொழுது எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள் என்பதாக. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும். யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ அவர்களும் உங்களை போன்று அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். அவர்களால் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க முடியாது, உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க முடியாது. யார் ஒருவன் தனது கஷ்டத்திலே தனது சிரமத்திலே அல்லாஹுவை தவிர இன்னொருவரை அழைத்து விட்டானோ அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். மன் மாத வஹுவ யதுஉ லில்லாஹி நித்தன் ஃபகத் அஷ்ரக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவன் இந்த நிலையிலே மரணித்தானோ அல்லாஹ்வை தவிர இன்னொருவரை அழைத்தவனாக அவன் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு மயுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்பதாக. சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையிலே நாம் வசிக்கின்றோம் பாருங்கள். பல இடங்களிலே செல்லும் பொழுது பலவிதமான செய்திகளை கேள்விப்படுகின்றோம். சில மக்கள் ஒரு விசித்திரமான செய்தியை சொன்னார்கள். எங்களுடைய ஊரிலே வழக்கம் என்னவென்று சொன்னால், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், அவர்களுடைய அந்த கற்பம் தரிக்கும் நேரத்திலே அவர்களுடைய அந்த வலி, பிரசவ வலி அவர்களுக்கு குறைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் யா ஷேக், யா கௌஸ், யா அப்துல் காதிர் முஹியுத்தீன் என்று அழைப்போம். இதுதான் எங்கள் ஊருடைய வழக்கம் என்பதாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹு அக்பர். இதைவிட மிகப்பெரிய ஷிர்க் என்னவாக இருக்க முடியும்? இதைவிட மிகப்பெரிய அணி இணை வைத்தல் எதுவாக இருக்க முடியும்? சகோதரர்களை யோசித்து பாருங்கள். துஆ என்பது வணக்க வழிபாடுகளிலே மிக உயர்வான ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும். என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் தருகிறேன். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் யார் யாரை தங்களுடைய கஷ்டங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? சுஜூத் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை பாருங்கள், இன்று சமாதிகளுக்கு சென்று சுஜூத் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் அல்லாஹ்வுடைய காபாவை செய்ய வேண்டும். இன்று எங்கே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒவ்வொரு ஊரிலும் சில தர்காக்களை ஏற்படுத்திக் கொண்டு, சில நல்லோர்களின் அடக்கத்தலங்களை ஏற்படுத்திக் கொண்டு அங்கே சுற்றி வருகின்றார்கள். தொட்டு முத்தமிடுவது என்று சொன்னால் அது காபாவை, ஹஜருல் அஸ்வதை மட்டும் தான் தொட்டு முத்தமிட முடியும். அதை தவிர எந்த ஒன்றையும் தொட்டு முத்தமிட முடியாது. நம்முடைய கையிலே இருக்கின்றது குர்ஆன், இதை கூட நாம் தொட்டு முத்தமிடக் கூடாது. இதை கண்ணியப்படுத்த வேண்டும், இதை மரியாதைப்படுத்த வேண்டும், இதை உயர்வான இடத்திலே வைக்க வேண்டும். ஆனால் முத்தமிடுவது என்று ஒன்று இருந்தால் அது அல்லாஹ்வுடைய காபா ஒன்றுதான், அது அந்த ஹஜருல் அஸ்வத் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு நல்லவர்களுடைய அடக்கத்தலங்களிலே சென்று அதை தவாஃப் வருகின்றார்கள், அங்குள்ள தூண்களை முத்தமிடுகிறார்கள். இவையெல்லாம் அல்லாஹுவால் ஷிர்க் என்று அறிவிக்கப்பட்டவை, அல்லாஹ்வுடைய தூதரால் ஷிர்க் என்று அறிவிக்கப்பட்டவை. யார் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போன்று அல்லாஹ் அல்லாதவரை கண்ணியப்படுத்தினாரோ அவர் இணை வைத்து விட்டார். இன்றைக்கு சத்தியம் செய்வதாக இருந்தால், அல்லாஹ் மேலே சத்தியம் செய்ய சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப ஈஸி, சத்தியம் செய்து விடுவார்கள். ஆனால் அதே சமயத்திலே அவர்கள் சத்தியம் என்று எதை நினைப்பது என்று சொன்னால் அவுலியாக்களின் மீது சத்தியம் செய்வது. பல ஊர்களிலே பார்க்கிறோம், பயங்கரமான ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அப்துல் காதர் ஜீலானி அவர்களின் மீது சத்தியம் செய், உனது தாயின் மீது சத்தியம் செய், உனது தந்தையின் மீது சத்தியம் செய், இந்த அவுலியா பேரால் சத்தியம் செய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் கான யுக்ஸிம் ஃபல்யுக்ஸிம் பில்லாஹ் வ மன் அக்ஸம பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக். உங்களுக்கு சத்தியம் செய்ய வேண்டுமா, அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யுங்கள். யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு சத்தியம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை வைத்து விட்டார் என்பதாக.
அல்லாஹ் அக்பர். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய செயல்பாடுகளை நாம் சீர்திருத்த வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்விற்கு முன்பு எப்படி பணிவாக நிற்க வேண்டுமோ அது போன்று அந்த நல்லோர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்கத்தலங்களுக்கு முன்பதாக பணிவாக பயத்துடனே நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எந்த அளவுக்கு அவர்கள் நம்புகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் எல்லாம் இங்கு அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்களுக்கு தெரியும் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹுவை தவிர நம்முடைய ரகசியத்தையும் நம்முடைய பராஹசத்தையும் அறியக்கூடியவன் வேறு யாருமே கிடையாது. ரப்பனா இன்னக தஅலமு மா நுக்ஃபி வ மா நுஅலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷை. அல்லாஹ் ஒருவன் தான், அவனுக்கு ரகசியமும் தெரியும், அவனுக்கு வெளிப்படையானது தெரியும். அவனை தவிர வேறு யாருக்கும் எதுவுமே தெரியாது. இன்னொரு பக்கம் பார்த்தால் சூனியம் செய்கின்றார்கள், சூனியத்தின் பக்கம் செல்கின்றார்கள், கிரக பலன்களை, ராசி பலன்களை நம்புகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம் நடக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை போருக்காக வேண்டி அழைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரவிலே தங்குகின்றார்கள். இரவு விடுகின்றது, காலை சுபுஹ் தொழுகையை தொழுகின்றார்கள், தங்களுடைய தோழர்களை அழைக்கின்றார்கள். அன்று இரவு மழை பொழிந்திருந்தது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் குதுசியை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் கூறினான், அல்லாஹ் எனக்கு செய்தியை அறிவித்தான். أصبح من عبادي مؤمن بي وكافر بالكواكب وكافر بي ومؤمن بالكواكب. என்னுடைய அடியார்களில் இன்று சிலர் என்னை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் மறுத்து விட்டார்கள். அதாவது உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்கள். சில அடியார்கள் நட்சத்திரங்களை நம்பிக்கை கொண்டு என்னை மறுத்து விட்டார்கள். அதற்கு விளக்கமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் இன்றைய இரவு அல்லாஹ்வின் அருளால் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் மறுத்து விட்டார்கள். அதாவது இந்த ராசியை கொண்டு எதுவும் நடப்பது கிடையாது, இந்த நட்சத்திரங்களை கொண்டு எதுவும் நடப்பது கிடையாது. மழை பொழிந்தாலும் மழை பொழியவில்லை என்றாலும் இது அல்லாஹ்வின் நாட்டத்தால் உள்ளது. யார் ஒருவர் இன்ன நட்சத்திரத்தால் இன்ன காலத்தால் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார்கள், அந்த நட்சத்திரங்களை கொண்டு நம்பிக்கை கொண்டார்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். இன்று நம்முடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? காபிர்களுக்கு பஞ்சாங்கம் என்று சொன்னால் நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு ஃபால் கிதாப் என்று, அவர்களுக்கு நட்சத்திர கணக்குகளை பார்க்கின்றார்கள். இன்று நமக்கு அதற்கு அரபியிலே பெயர் வைத்து ராசி பலன்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்பதாக மிக தெளிவாக சொல்லிய செயல்கள். மன் அத்தா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ஒருவர் ஜோசியக்காரனிடத்திலே செல்கின்றாரோ, யார் ஒருவர் குறி பார்ப்பவனிடத்திலே செல்கின்றாரோ, சென்று அவருடைய பேச்சை கேட்டு அதை உண்மை என்பதாக நம்பினாரோ அவர் இந்த முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டார். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்கள். தொழக்கூடிய மக்கள், தங்களை வணக்கசாலிகள் என்பதாக எண்ணி வைத்திருக்கக்கூடியவர்கள், தங்களை மார்க்கப்பட்டுள்ளவர்கள் என்பதாக எண்ணி இருக்கக்கூடியவர்கள், அவர்களிலே பலரை பார்த்தால் இது போன்ற இந்த ஷிர்கான செயல்களிலே அவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே அவர்கள் மரணித்தால் அவருடைய ஈமான் எல்லாம் நாசமாக இருக்கும், அவருடைய அமல்கள் எல்லாம் நாசமாக இருக்கும், மறுமையிலே வெற்றி கொள்ள முடியாது. ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இந்த ஷிர்க்கில் இருந்து நாம் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டாக வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃபிலே சொல்லுகிறான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹ் இல்லா வஹும் முஷ்ரிகூன். எத்தனையோ மக்கள் இறை நம்பிக்கை கொண்டுள்ளார்கள், எத்தனையோ மக்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள். யார் அவுலியாக்களிடத்திலே கேட்கிறார்களோ அல்லது சிலைகளிடத்திலே கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் வஹும் முஷ்ரிகூன், அவர்கள் இணை வைத்துக் கொண்டே அப்படி செய்கிறார்கள். எனவே அவர்களுடைய ஈமான் அவர்களுக்கு எந்த விதமான பலனையும் கொடுக்காது. அப்ப நம்முடைய வெற்றி மறுமையிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலாவது நிபந்தனை என்ன? ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமானுடைய அடையாளத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். பாவம் செய்யும் பொழுது உனது உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும், நன்மை செய்யும் பொழுது உனது உள்ளத்திலே மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். இந்த இதுதான் என்னுடைய அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 பாவங்கள் மிகப்பெரிய பாவங்கள். அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்விற்கு இணை வைப்பது. உக்கூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, பெற்றோர்களுக்கு
அவர்களுடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நடந்து கொள்வது, அவர்கள் நல்வழி காட்டினால் அவர்களுடைய நல்வழியை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது, வஸ்ஸிஹர் சூனியம் செய்வது, வகல்ஃபுல் முஹ்ஸனாத் பத்தினித்தனமான நல்ல மூமினான பெண்களின் மீது பழி சுமத்துவது, வல் யமீனுல் கமூஸ் பொய் சத்தியம் செய்வது, வகவுலு ஸூர் வஷஹாதத்து ஸூர் பொய் சாட்சி சொல்வது, வஸ்ஸிர்க் திருடுவது. 7 பாவங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இந்த 7 பாவங்கள் மனிதனுக்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்று சொன்னார்கள். அதிலே முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது இணை வைக்கக்கூடிய செயல்களை. எனவே நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு இந்த இணை வைக்கக்கூடிய எல்லா செயல்களிலிருந்தும் நாம் நம்மை விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல அமல்களை நமக்கு சொல்லி இருக்கின்றானோ அந்த நல்ல அமல்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்கின்றான், قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. அல்லாஹ் சொல்கிறான், யார் தொழுகையை பேணி பாதுகாத்து உள்ளத்துடன் தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அந்த மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வீணான காரியங்களிலிருந்து தங்களுடைய வாழ்க்கைகளை பாதுகாத்துக் கொண்டவர்கள். தொழுதால் மட்டும் போதாது, வீணான செயல்களிலிருந்து நம்முடைய நன்மைகளை அந்த வீணான செயல்கள் அழித்துவிடும். எத்தனையோ வீணான செயல்கள் நாம் அதை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வீணான காரியங்கள் நம்முடைய நன்மையை அழிப்பதாக இருக்கலாம். உதாரணமாக புறம் பேசுகின்றோம், அல்லது ஒருவரை பற்றி கோல் மூட்டுகின்றோம், ஒருவரை பற்றி அவதூறாக சொல்லுகின்றோம், ஒருவருடைய குறையை பற்றி மக்களிடத்திலே பரப்புகின்றோம், ஒருவருடைய ரகசியத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றோம். இவையெல்லாம் நாம் அதை பற்றி உணர்வது கிடையாது. ஆனால் இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி என்று சொன்னால் நம்முடைய நன்மைகளை அழிக்கக்கூடியவை, நம்முடைய நன்மைகளை நாசமாக்கக்கூடியவை. எனவே தான் அல்லாஹ் தஆலா நன்மைகளை தொழுகையை சொல்லும் பொழுது அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது அவர்கள் வீணான காரியங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். வல்லதீனஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன் தவறாமல் முறையாக ஜகாத் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக்கிய வழியிலேயே தவிர தங்களுடைய ஆசையை வேறு தவறான வழியிலே அவர்கள் பூர்த்தி செய்ய மாட்டார்கள். மீண்டும் அல்லாஹ் முடிக்கும் பொழுது சொல்லுகிறான், அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி பாதுகாப்பார்கள். இத்தகைய மக்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வாரிசாக ஆகக்கூடிய வெற்றியாளர்கள். இவர்கள் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை பாருங்கள். மை யضمن لي ما بين لحييه وما بين فخذيه اضمن له بالجنة. யார் எனக்கு தன்னுடைய 2 உதடுகளுக்கு இடையில் இருப்பதற்கும் தன்னுடைய 2 தொடைகளுக்கு இடையில் இருப்பதற்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ நான் அவருக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கம் உங்களுடைய காலுக்கு அருகாமையிலே இருக்கின்றது, நரகம் உங்களுடைய காலுக்கு அருகாமையிலே இருக்கின்றது. அதாவது அந்த சொர்க்கத்தினுடைய வழி அவ்வளவு இலகுவானது. அதுபோன்றே நரகத்துடைய வழிகளும். நம்முடைய சொல்லின் மூலமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம். நல்லவற்றை பேசினால், அல்லாஹ்வுடைய திக்ரை ஓதினால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதினால், அல்லாஹ்விற்கு பிடித்தமான வார்த்தைகளை சொல்லினால், மக்களுக்கு நன்மையை ஏவினால், மக்களை தீமையிலிருந்து தடுத்தால் இவை நமக்கு சொர்க்கத்தின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல அமல்கள். இதே நம்முடைய நாவை நாம் தவறான காரியங்களிலே பயன்படுத்தினால் இந்த நாவின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக நரக நெருப்பின் படுகொலியிலே தள்ளப்படுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எத்தனையோ வார்த்தைகள் மனிதர்கள் அதை புரியாமல் செய்து விடுகிறார்கள், பேசி விடுகிறார்கள். அந்த வார்த்தையால் அவர்கள் நரக நெருப்பிலே தள்ளப்படுகிறார்கள். எந்த அளவிற்கு ஆழத்திலே தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் 70 ஆண்டுகள் அந்த நரக நெருப்பின் ஆழத்திலே அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அப்படி தள்ளப்பட்டும் அந்த நரகத்தின் ஆழத்தை அவர்கள் இதுவரை அடையவில்லை என்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல அமல்கள் வர வேண்டும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதால் நம்முடைய பெண்கள் சமுதாயத்திலே பல நல்ல காரியங்கள், பல நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக வேண்டும். இந்த சமுதாயத்தை சீர்படுத்துவதற்கு, இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு எப்படி ஆண்களுக்கு உரிமை இருக்கின்றதோ, ஆண்களுக்கு பொறுப்பு இருக்கின்றதோ, அதே பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் கொடுத்திருக்கின்றார்கள். பெண்கள் தாங்கள் வீட்டு வேலை செய்வதற்கு
மக்களுக்கு மட்டும்தான் பணிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இந்த இஸ்லாமை பாதுகாப்பது, இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை பாதுகாப்பது, இந்த இஸ்லாமை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவது எப்படி ஆண்களுக்கு கடமையோ அது போன்ற கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் கொடுத்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்வான் என்று சொல்லி வரும் பொழுது, அல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, பெண்ணானப்பட்டவள் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றாள். அவருடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வீட்டுக்கு தலைவியாக உங்களை ஆக்குகின்றான். உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்புகளை வழங்குகின்றான். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கடமை என்ன என்பதை நீங்கள் தெரிந்தாக வேண்டும். இந்த வீட்டை எப்படி பாதுகாப்பது, இந்த வீட்டை நல்ல அமல்களை கொண்டு எப்படி அலங்கரிப்பது என்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகளை அல்லாஹ்வுடைய அச்சத்திற்குட்பட்ட நல்ல குழந்தைகளாக வளர்க்க வேண்டும். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அப்னாஅக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் 7 சினீன். 7 வயது இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை ஏவுங்கள். அவர்கள் 10 வயதை அடைந்தும் தொழுகவில்லை என்று சொன்னால் அவர்களை நீங்கள் அடியுங்கள் என்று சொன்னார்களே, ஏன் காரணம் என்ன? வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்பதாகவே இறையச்சம் உள்ள பிள்ளைகளாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு தருகின்றான். அந்த பெண்களுடைய வளர்ப்பிலே எப்படி பிள்ளைகள் வளர்கின்றார்களோ அப்படித்தான் அவர்கள் அவர்களுடைய வாலிப பருவத்தை கழிக்கின்றார்கள். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அன்னை ஹாஜர் அவர்கள் வளர்த்தார்கள். எனவே அவர்கள் ஒரு நபியாக ஆனார்கள். அவர்களுக்கு இறையச்சத்தை வழங்கினார்கள். அவர்களுக்கு ஈமானை கற்றுத் தந்தார்கள். அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுடைய மனைவியிலே ஒருவர் காபிராக இறை மறுப்பாளராக இருந்தால், எனவே அவருக்கு பிறந்த குழந்தையும் காபிராகவே இருந்தார். தந்தையுடைய வளர்ப்பை விட தாயினுடைய வளர்ப்பு குழந்தையினுடைய உள்ளத்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது குறிப்பிட்டு சொல்லுகின்றான், வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. பெண்களே, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுங்கள், நபியினுடைய ஹதீஸை படியுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுகின்றான். சூரத்துல் அஹ்ஸாபிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தரிபட்டு இருங்கள். உங்களுக்கு வெளியிலே சென்று வேலை செய்வதை அல்லாஹ் கடமையாக்கவில்லை. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்கள் உங்களுக்கு சம்பாதித்து தருவார்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து இஸ்லாமிய ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். குடும்பத்தை முஸ்லிமான குடும்பமாக வளருங்கள் என்ற பொறுப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான். வகர்ன ஃபீ புயூத்திகுன் வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. அறியாமை காலத்திலே எப்படி அலங்கோலமாக திரிந்து கொண்டிருந்தீர்களோ அப்படி நீங்கள் திரியாதீர்கள். வஸ்குர்ன ஃபீ புயூத்திகுன்ன வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை படிக்க வேண்டும். இந்த ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய பெண்களுக்கு யாருக்கு திருமணம் ஆகிவிட்டதோ அவர்கள் தங்களுடைய கணவனுக்கு முழுமையாக அடிபணிந்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்.